வணக்கம். இந்த நாள்ல ரோஸ்டிங் தற்குறிகள். ரோஸ்டிங் தற்குறிகளுக்கு உருண்ட சொம்பா தூக்கியிருக்காரு ஒரு குண்டு சகோதரர். அவருடைய பேர் என்னன்னு தெரியல. இந்த குண்டு சகோதரர் என்ன மாதிரி இதுல சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்து வந்துடலாம். கூடி ஏசப்பா பண்ணிட்டாரு. தேவாலயத்தை கல்லர் குகைன்னு சொன்னாரு. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லர் வருது பாருன்னு சொன்னாரு. யூதர்களையும் பரிசேரு சதிசேரு வச்சு செஞ்சிருப்பாரு ஆண்டவர். அது ரோஸ்டிங் இல்லையா? இந்த விளையாடுற வெள்ளம் எங்கிட்ட வச்சுக்காத. அதான் தம்பி, வசனத்தை நீ சரியா இது பண்ணணும். எப்படி? அதாவது பிதாவினுடைய வீட்டை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, புறாக்கள் விற்கிறவர்களும் காசுக்காரர்களும் இப்படி பலதரப்பட்ட கோணங்களில் பயணிச்ச உடனே அவர் கயிறுகள்னால ஒரு சாட்டை ஏற்படுத்தி என்ன பண்றாரு அப்படின்னா, வசனம் நிறைவேறத்தக்கதாக அப்படி பண்ணியிருப்பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, யோவானுக்கு எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. அதாவது புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவர்களுடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்போ பாருங்க, இந்த ரோஸ்டிங் தற்குறிக்கு சொம்படிக்கிற மாதிரி ஆண்டவர் வந்து ரோஸ்ட் பண்ணாரு. அதாவது சாட்டை எடுத்து அடிச்சாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாரு அப்படின்னா, வேதபாரகராகிய உங்களுக்கு வேதபாரகரையும் பரிசேயரையும் வச்சு செஞ்சிருப்பாரு ஆண்டவர். அது ரோஸ்டிங் இல்லையா? செஞ்சாரு. எப்படி வச்சு செஞ்சாரு? அதாவது அவங்க தேவ நீதியின்படி நடக்காம பயணிச்சாங்க. அதாவது என்ன சொல்றது, மாம்ச பிரகாரமாக பயணிச்சாங்க. ஒவ்வொரு காரியங்களையும் அதாவது நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் பண்ணாங்க. ஆனா தேவனுடைய நீதியையும் இரக்கத்தையும் செய்யாம போயிட்டாங்க. அதாவது மத்தேயு எழுதின நற்செய்தி 23:23 படி, அதாவது என்ன சொல்ல, வெந்தயத்திலும் சீரகத்திலும் எல்லா விதத்திலும் தசம்பாவம் கொடுக்குறீங்க, மற்ற காரியங்கள் எல்லாம் பண்றீங்க வைக்கிறீங்க, பட் தேவனுடைய நீதியையும் இரக்கத்தையும் பின்பற்றாம, அதாவது நியாயப்பிரமாணம் சொல்லுகிற விசேஷித்த காரியங்களான எனது தேவ நீதியும் இரக்கத்தையும் விட்டு விட்டீர்கள். அப்ப இதையும் செய்யணும், அதையும் செய்யாதிருக்கணும், விடாதிருக்க வேண்டுமே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ பரிசேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தமக்கு ஏற்ற பரிசுத்தமுள்ள ஜனமாக இஸ்ரவேலர்களை தெரிந்து கொண்டார். அப்ப தெரிந்து கொள்ளும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வெளிப்புறத்துல ரொம்ப டீசென்ட், எல்லா விதத்திலும் டீசெண்டா இருப்பாங்க. பரிசேயர் வேதபாரகர்களாக இருக்கட்டும், நியாயப்பிரமாணத்தின் ஊடாக பயணிச்சவங்க எப்படின்னா, வீடு வந்து அவ்வளவு சுத்தமா இருக்கும். எங்க போனாலும் அவங்க ரொம்ப சுத்தபத்தமா வச்சிருப்பாங்க. அவங்களுடைய உடையில கூட சுத்தமா இருக்கும். எல்லா விதத்திலும் சுத்தமா இருப்பாங்க. அப்போ நீ வெளிப்புறத்தை நீ சுத்தமா வச்சிருக்க, ஆனா உள்புறத்துல ரொம்ப மோசமாக பயணிக்கிற. சோ வேதபாரகராகிய உனக்கு ஐயோ, பரிசேயரான உனக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே அப்படின்னு சொல்றாரு. அப்போ உள்ளத்துக்குள்ள உள்ளும் புறமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற கால அந்த அடிப்படையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்லியிருப்பாரு, உனக்கு ஐயோ, பரிசேயராயின உனக்கு ஐயோ, வேதபாரகராகிய உனக்கு ஐயோ அப்படின்ட்டு. இப்ப இதுக்கும் இவன் ரோஸ்ட் பண்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஆளாளுக்கு வந்து ஜஸ்மின் போரையும் ஜோஸ்னா போரையும் சரவணா போரையும் மாத்தி அடிச்சா கேள்வி கேட்டா பொறுக்க முடிஞ்சு பதில் சொல்ல முடிஞ்ச துணிவு இருந்தா பதில் சொல்லுங்க. ஏடா தம்பி, உனக்கு ஏதாவது தெரியுதாட்டு எனக்கு தெரியல. உன்னுடைய சாட்சி முழுசா கேட்டேன். அதுல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் கேளுங்க. வீட்டு கரண்ட் பில் கட்டியிருக்கிறேன். அவங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கு சிக்கன் வாங்கி போட்டுருக்கேன். அவர் என்னையுமா பண்ணார், எங்க பாஸ்டர் கிருபை பிரசங்கியா மாறி என்ன அவர் கூட்டிட்டு போய் முதல்ல மீட்டிங்னு சொல்லி காமிச்ச இடம் 4 மாவடி ஓனாய் கிட்ட, ஐ மீன் ஆன்டி கிரைஸ்ட் கிட்ட. ஓ, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மோகன் சிலாசரஸ் அந்தி கிறிஸ்து போல் இருக்கு. என்னென்ன சொல்றாங்க பாருங்க. அடுத்தது இவன் என்ன சொல்லியிருக்கான், மறுபடியும் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. ட்ரினிட்டியை குறித்து பேசுறவன் கிறிஸ்துவனே கிடையாது, ட்ரினிட்டியர் தான். இயேசுதான் திருத்துவம் பொய்யான். திருத்துவம் பொய்ன்னு சொன்னாலே இவன் எவ்வளவு பெரிய அந்தி கிறிஸ்தா இருப்பான். அடுத்தவன் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லலாம். எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். அடுத்ததாக என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சுயசரிதையை ஒட்டுமொத்தமாக இது பண்ணிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா ஒவ்வொன்றியா சொல்லி மோகன் சிலாசரஸை சாடி பேசியிருக்காரு. அவரை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓனாயி நரி அப்படின்னு சொல்லி ஜான் ஜெபராஜ் மட்டுமாக 2 பேரையும் வச்சு நாங்க இழந்துட்டோம், எங்க தங்கச்சி எங்கேயோ போயிட்டாங்க, கல்யாணம் முடிஞ்சவங்க அப்படின்னு சொன்னவர். அவரு தங்கச்சியோட மொத்த சம்பளத்தையும் வாங்கி நடு தெருல நிக்க வச்சான். என் தங்கச்சிக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. ஒரு கட்டத்துல கல்யாணம் ஆனவரு கல்யாண பெண்ணுன்றாரு. ஒரு கட்டத்துல அவ எங்க போனானே தெரியல, அவருக்கு ஏற்ற ஒரு காரியத்தை வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னுக்கு பின் முரம்பான ஒரு கருத்தை வாழ்க்கை அவ தேடிட்டு போயிட்டாங்க. இப்ப எங்க வீட்டுல நான் எங்க பாட்டி மட்டும்தான் இருக்கும் தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. இதுல இருந்து தெரிய வேண்டாம், இவங்கெல்லாம் ஜோடிச்சு வச்ச காரியம் அப்படிங்கிறது தெரியுதா தெரியலையா? புரியுதுங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருத்துவம் பொய்.
அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை, இந்த குண்டை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா விலகூடுன உருட்டியிருக்காங்க. தற்குறிகள்னா தற்குறிகள், மோசமான தற்குறிகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பேச வச்சு காசை கொடுத்து பேச வச்சிருக்கான். எந்த எந்த வகையிலேயாவது இவங்க, அதாவது இந்த ரோஸ்டிங் தற்குறிகள் 3 பேரும் என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறது முக்கியம். எத்தனை பேருக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள்? திருத்துவம் பொய் அப்படின்னு சொன்னா அநேக வாக்கியங்கள்ல பவுலாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், எல்லா காரியங்கள்லயும் வசனத்தை நாம சொல்ல முடியும். அதாவது மத்தேயு எழுதின நற்செய்தி 28வது அதிகாரம் 19வது வசனத்துல என்ன சொல்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து சீசராக்குங்கள் அப்படிங்கிறாரு. அப்படியானால் என்னுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள்னு ஏன் சொல்லாம விட்டாரு? அவர் மெய்யான தேவன் தான், ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவரும் இறங்கினவரும் அவர் தான். அவர் பரலோகத்திலும் இருக்கிறார், பூலோகத்திலும் இருக்கிறார். 3 தன்மை நிலையில அவர் இருக்கிறார். 3 தன்மை நிலையில தேவன் திருத்துவமாக செயல்படுகிறார். அதற்கு உதாரணமாக அந்த 28:19 நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அப்படின்னு. அப்போ ஒரே நாமம் தான், மூன்றும் ஒரே நாமத்துல சொல்லப்படுகிறது. அப்ப பரலோகத்தில் இருக்கிற யாரு? பிதா, அவர் தான் பிதா. கீழே இருக்கிறது யாரு? குமாரனாக இருக்கிறார், ஆவியானவராக இருக்கிறார். அப்போ 3 நிலைகள்ல ஒரே தேவன், தேவனாகிய கர்த்தர், அவரே கர்த்தராக இருக்கிறார். அப்படியானா திருத்துவம் போய், திருத்துவம் வந்து ஒரு நேம் இதுல இல்ல, ஆனா ஒன்லி ஜீசஸ், இயேசு மெய்யான தெய்வன் அப்படிங்கிற வார்த்தையையும் நான் வந்து அத வசனத்துல இல்லாதபடிக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா ஏற்புடைய காரியம் இல்லை. இந்த 3ஐயும் நம்மள என்ன சொல்லியிருக்காரு? இதெல்லாம் வந்து நீ இது பண்ணணும். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாகிய அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுல பரமண்டலங்களுக்கு இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, யாரு பரமண்டலத்துல இருக்கிறாரு? பிதா இருக்கிறாரு. பிதா யாரு? இவர் தான் பிதா. புரியுதுங்களா இல்லையா? அப்படியானால் இவனுக்கு வந்து சும்மா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது பொய்யாப்போ? நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை அறிந்தீர்களானால் பிதாவை அறிந்தீர்கள் அப்படின்னு யோவானுக்கு எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரங்கள்ல நீங்க முழுவதையாக வாசிங்க அப்படின்னு சொன்னா அங்க என்ன அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது வேறொரு நான் போகிறேன், உங்களை திக்கற்றவளாய் விடேன், வேறொரு தேற்றறிவாளன நான் பிதாவினிடத்துல வேண்டிக் கொள்வேன், வேறொரு தோற்றறிவாளன அவர் அனுப்புவாரு. அனுப்பி எப்படி? நான் போகிறதுனால என் உபதேசத்தை சொல்லியும் பாவத்தை கண்டிச்சும் உணர்த்துவாரு அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் அப்படி சொன்னார்? திருத்துவம் நேம் இல்ல, ஆனா திருத்துவமாக தேவன் செயல்படுகிறத பார்க்க முடியுது. புரியுதுங்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில். புரியுதுங்களா? அப்போ நான் இயேசு கிறிஸ்துவிடத்துல எப்படி ஜெபம் பண்றேன்? இயேசுவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் செய்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, தேவையான ஆக்சிஜனை தந்தீர், அதற்காக நன்றி. நீர் தேவையான தண்ணீர் ஆகாரங்களை தந்தீர், அதற்காக நன்றி. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அப்படின்னு தானே நம்ம ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. எப்படி ஜெபிக்கிறீங்க? வேண்டுதல் எப்படி செய்றீங்க? எப்படி வேண்டுதல் கேட்கப்படும்? அதாவது பிதா, நீங்க என் நாமத்தினாலே எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ பிதா மகிமைப்படும்படி அதை உங்களுக்கு தருவார், என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிறாரு. முதலாவது அதை சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன். அப்போ நான் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திலே நான் வந்து பிதாவிடத்துல ஜெபம் பண்றேன். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு. இதை யாரு யோவானுக்கு யாரு நினைப்புற்றா? இந்த நற்செய்தி நூல்கள் ஒவ்வொரு கால சூழ்நிலைகள்லையும் யோவானுக்கு யார் சொல்றாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு அவர் எழுதுறாரு யோவான். புரியுதுங்களா? அப்படியே ஒவ்வொரு வாக்கியங்களும் தேவ ஆவியினாலே அருளப்பட்ட காரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு இடங்கள்லையும் பவுலாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், எந்த இடத்திலும் வந்து பிதாவை மையப்படுத்தியும் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தியுமே சொல்லிட்டு வராங்க. அப்ப இவங்க பொய்யா? பவுல் சொன்னது பொய்யா? அப்ப ஆண்டவர் சொன்னதெல்லாம் பொய்யா? ஏண்டா டேய் தற்குறிகளா, எத்தனை பேருக்குடா ஞானஸ்தானம் கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு அதாவது என்ன சொல்றது, புது நன்மைன்னு கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு திராட்சை ரசத்தை பிட்டு இதெல்லாம் நீங்க எப்படி செஞ்சீங்க? எல்லா முறைமைகளும் எல்லா காரியங்களும் ஆண்டவர் சொன்ன அடிப்படையான சத்தியத்தெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா திருத்துவம் பொய். அப்ப திருத்துவம்னா எங்க என்ன பொய்ன்னு எப்படி சொல்லுவேன்? எதுக்காக பிதான்னு அவரு சொன்னாரு? நான் வந்து வானத்தில் இறங்கினார் அப்படின்னா அவர் இறக்கினார் அப்படின்னு அர்த்தம். ஏறினார் அப்படின்னு சொன்னா எப்படி ஏறினாரு அப்படின்னு பார்த்தா அநேக காரியங்களை சொல்ல முடியும். ஒரு வசனத்தை காமிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படி
ஆவியானவரின் பரிசுத்தமாக்குவதனாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. இதுல ஒன்றாவதுங்க, பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் அப்படின்னு 3 நிலைகள்ல ஏன் அந்த பேதுருங்கிறவரு சொன்னாரு? பேதுரு முட்டாள் போட்டிருக்கு, இவங்க ரொம்ப நாணவானன்கள், அறிவு கட்டவனுங்க. அதாவது ஒரு விஷயத்த என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு வரவங்க கடைசியில் நிலைமை என்னங்களாச்சு, முஸ்லீம்ல போய் சேர்ந்துட்டேன் நான். அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முஸ்லீமா மாறிட்டேன். எப்படி அங்க இருந்து அநேக காரியங்களை பண்ணதுனால இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்துக்கு போயிட்டேன். அப்புறம் மறுபடியும் ஜஸ்வின் சொன்னதுனால அப்படி வந்துட்டேன், இப்படி வந்துட்டேன். அப்படின்னா இவனுக்கு ஒரு சுய அறிவு, பைபிள் படிக்காதவன் 7 வருஷமாக ஒரு இதுல கிணத்து தவளையாக பயணிச்சிருக்கிறான். இந்த குண்டனுக்கு மூளை வளர்ந்த அளவுக்கு, ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல அப்படிங்கிறது தெரியுது. ஒரு விஷயத்த நீங்க ஒரு வருஷம் பைபிளை வாசிங்கனாலே உங்களுக்கு திட்டம் தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் உணர்த்திடுவார், இது உண்மையா இல்லையா அப்படின்ட்டு. எங்க போறதாக இருந்தாலும் நீங்க ஒரே இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அங்க ஆண்டவருக்கு சித்தம் இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த சபையில இருக்க முடியும். ஒரு விஷயத்துல சரியா இல்ல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா டக்குன்னு விலகிடுவோம். வேறு சபைக்கு ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போவார். நடத்துகிறவர் அப்படிப்பட்டவர். உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் உங்களை என்ன பண்ணுவாரு அப்படின்னா கண்டிச்சு உணர்த்துவாரு, இது சரியில்லடா, நீ வேறு திசைக்கு போ, இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. 7 வருஷமும் கல்லூரி மங்கனாக இருந்து கொண்டு ஜஸ்டின் சொன்னதுனால இது பண்ணிட்டாரு. ஜஸ்டின் யாரு? எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருப்பான், எத்தனை பேருக்கு இது பண்ணிருப்பான் வச்சிருப்பான். எக்கால பரியாசங்களும் மார்பிங்கும் செய்யக்கூடிய தற்குறிவன். இவன் சொன்னான்னு நீங்க இது பண்ணிக்கிட்டு சபைன்னா என்ன, ஆலயம்னா என்ன அப்படிங்கிறது கூட இவ்வளவு காலம் வரைக்கும் தெரியாம நீங்க இருந்திருக்கிறீங்க. எதுக்காக பாஸ்டர்மார்களை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க, எதுனால இது பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க, நியாயம் தீர்க்க நீங்க யாரு? அவரை கள்ள ஓனாய் அப்படின்னு சொல்லி நிறுத்துவது யாரு? நாம சொல்ல முடியுமா? கள்ள போதனைக்கு இது கண்டிச்சு உணர்த்த வேண்டியது, அவனை ஓனாயின்னு சொல்றதுக்கு நாம யாரு? இப்போ இவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வச்சு செஞ்சாரு, அதை செஞ்சாரு. வச்சு செஞ்சாருங்கிற வேதவசனம் எங்கேயாவது இருக்காடா? டபாக்கூர் தம்பி, வச்சு செஞ்சாரு. நீ உன்னுடைய இதுல போட்டு பாரு. எப்பா உங்களுடைய வீடியோவெல்லாம் எவனும் பார்க்க மாட்டான்ற, யாரும் டெப்ட் ஆக மாட்டான். ஏன்னா உங்களுக்கு ஒரு கழுதியும் தெரியாது, ஒரு வெங்காயமும் தெரியாது. நீங்கள் எல்லாம் வெங்காயத்தை போல உரிக்க உரிக்க ஒண்ணு இல்லாதவர்கள், பேலியாளின் பிள்ளைகளாக பயணிக்கிறீங்க. நீங்க எப்படி வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன டேய் தற்குறிகளா? தற்குறிக்கு நம்பி போனா தற்குறிகள் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன கதை விடுறாங்க, வாயில வர பூரா போய். இந்த வீடியோ முழுவதுமாக போய் இவனே ட்ரோல் பண்ணலாம், யாரு ஜஸ்வினே ட்ரோல் பண்ணலாம். அந்த அளவுக்கு இவன் விட்டுருக்கான். விட்டு ஏக்கர் கணக்கில் போய் சொல்லியிருக்காங்க. இல்ல புரியுதுங்களா? அந்த வீடியோ லிங்க் நம்ம அனுப்புவோம் பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மோகன் சுலாசஸ் கூட்டத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் போனேன், அது நரி அப்படின்னு சொல்லிட்டான். இப்படிதான் நினைச்சுட்டே இருந்தேன், வச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டரை நம்பி இவன் போனான். பாஸ்டரை நம்பி போயிட்டு அவங்க சிஸ்டர் கல்யாணமானவங்க அப்படிங்கிற மாதிரி அதுல ட்விஸ்ட் அடிச்சு விட்டுறான். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, தசம்பாத்தை கேட்டாங்க, அதை கேட்டாங்க, இவன் கொடுக்குற மாதிரியா இருக்கா, இவன் எல்லாம் வாங்கி திங்கிற மாதிரி இருக்கு. யாரு தசம்பாகத்தை இவன் கொடுத்தாட்டு சொன்னான் பாருங்க. அதுல இருந்தே தெரியும் இவன் எவ்வளவு பெரிய ஆளு, இவன் வாங்கி திங்கிறவன் அப்படிங்கிறது திட்டமும் தெரியுமா தெரியுது. ஏன்னா தசம்பாகம் கொடுத்துருக்கான். 7 வருஷம் ஒரே சபையில இருந்திருக்கான். ஒன்றையும் கற்றுக்கொள்ளாதவனாக கிணத்து தவளையாக இருந்துகிட்டு நசிக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு அப்படின்னு ஒப்பாரி வைக்க வேண்டியதுதான் இவங்க வேலை அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. என்னைய நசிக்கிட்டான் பிதிக்கிட்டான் அமிக்கிட்டான்னு சொல்லி படம் ஏற்புடைய காரியமாக இருக்குமா? ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு டீச்சிங் தேவை. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, யூகேஜில சேர்க்காங்க. இந்த யூகேஜில ஓரல் படிப்புகள், ஓரலான காரியங்கள் அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் யூகேஜில தேர்ச்சி பெற்று ஒன்னாவது வகுப்புல கொண்டு உங்களை சேர்க்கிறாங்க. அப்போ 1ஆப்புல 1, 1, 2 அப்படின்னு சொல்லி கத்து கொடுக்குறாங்க. ஒவ்வொன்னே கத்து அப்புறம் 1 வருஷம் கழிச்ச பிறகு அடுத்தது 2வது ஸ்டேஜ், 2, 3, 4 இப்படி படிநிலையாக. ஒரு சபைங்கிறது பள்ளிவாசல் மாதிரிதான், நமக்கு பள்ளி மாதிரிதான் ஸ்டாண்டர்ட். ஒவ்வொரு விஷயத்திலையும் இதுல 1ஆம் கிளாஸ்ல எப்படி படிக்கிறனோ அதே போல 2வது கிளாஸ்ல ஒரு டஃபா இருக்கும். 2வதுல போனீங்கன்னா 3வது கொஞ்சம் டஃபா இருக்கும். 4வது பாத்தீங்கன்னா 4வது டஃபா இருக்கும். 5வது போனா 5வது டஃபா இருக்கும். 6 அப்படியே ஒவ்வொரு படிநிலைகளிலும் டஃபா பயணிக்கும்.
கரெக்டா 11வது வகுப்பு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது ரொம்ப டஃப் ஆயிரும். 12th காரியங்களும் இருக்கும், 10th காரியங்களும் இருக்கும். ரொம்ப ரொம்ப டஃப்பான காரியமா இருக்கும். அந்த 11th இது பண்ணிட்டோம் அப்படின்னா 12th போயிடுவோம். இதுல பாஸ் ஆயிட்டோம்னா 12th பாஸ் ஆயிடுவோம். இதுல திவங்கும், புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் திவங்கும். எனக்கு திவங்கி இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சா அப்படின்னு தெரியல. 11th போயிட்டு 12th போகும்பொழுது சரி ஓகே பினிஷ் பண்ணிட்டோம், இவ்வளத்தையும் பினிஷ் பண்ணிட்டோம், இவ்வளத்தையும் நம்ம 1ல இருந்து 12th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு படிநிலைகளாக நம்ம போகிறவங்களா இருக்கிறோம். அப்போ இந்த படிப்பினைகளை 1ல இருந்து கூமுட்ட, 2ல இருந்து சும்மா அப்படியே கூமுட்டைகளாவே இருந்துகிட்டு, அப்படியே கல்லூரி மங்கனாகவே இருந்துகிட்டு என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, பைபிளை வாசிக்காதவனாக, அடிக்கடி இடல் அடைகிறவனாக இவன் இருந்திருக்கணும். புரியுதுங்களா இல்லையா? ஒண்ணு, நீங்க சபைக்கு போறீங்கன்னா முதல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். அவங்கள பார்க்க போக கூடாது, சபையை பார்க்க போக கூடாது. சபையினுடைய பாஸ்டர் நமக்கு எவ்வளவு வேணும் ரட்சகரா இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். அப்போ நான் என்ன பண்ணணும், சபைக்கு போயிட்டு வந்து பைபிளை வாசிக்கணும். பைபிளை வாசித்து ஒவ்வொன்றையா நம்ம இது பண்ணணும். அவங்க சொல்றதெல்லாம் நாம ரைட் பண்ணணும். புரியுங்களா? அதைத்தான் ரொம்ப கவனமா இருக்கணும். நாம சும்மா சத்தியத்தை அறிந்து கொள்றதுக்கு இயேசுவை தியானிக்கணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நாம வளர்றதுக்கு என்ன பண்ணணும், படிப்பினைகள் தேவை. அப்போ படிப்பினைகள் என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு காரியங்களா படிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் யார்கிட்ட, சீசர்கிட்ட சொல்றாரு அப்படின்னா, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் எங்க இருக்கிறாரு, பரமண்டலம்னா என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாம இந்த பைபிள்ல அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பார்த்துதான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு இணைவசனங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்க நிதானித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏமாற்றப்பட வேண்டியதில்லை. ஆனா உங்களுடைய வாழ்வியல் பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்வியலாக பயணித்ததுனால இடல் அடைஞ்சு 1 மாசம் போவீங்க, 1 மாசம் வீட்டுல இருந்துக்குவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது தடைகள் பிரச்சனை வந்துட்டா உடனே சபைக்கு போவீங்க. இப்படியாகத்தான் இந்த குண்டை பயணிச்சிருக்கணும். அவர்கள் நரி ஓடாயி யாரை சொல்றது, இவங்களே ஒரு தற்குறி. ஏதோ ஒரு 4 வருஷமா இது என்ன கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துல இவனுக்கு ரீச் ஆயிருக்காங்க. அது ஒவ்வொருத்தரும் உயர்த்தி விட்டதுதான். அதுக்கு முன்னால சும்மா ஓடுன்னு கிடந்தாங்க. புரியுதுங்களா? இவனை எவ்வளவு பெரிய ஆட்களு, இவன் எவ்வளவு கதை விட்டுருக்கான் பாருங்க. ரொம்ப மோசம் ஐயா, ரொம்ப மோசம் ஐயா. ஏன்னா கலர் கோழி குஞ்சுகள்ங்கிறது திட்டமும் தெளிவாக தெரியுது. எவ்வளவு மோசம். ஐயோ கடவுளே. திருத்துவம் பொய்யின்றான். பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனை அல்லாமல் யார் பொய்யன்? அவன் தான் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான் அப்படின்னு இருக்கு. இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் மறுதலிச்சான், அவன் கிறிஸ்தவனே கிடையாது. இவன் என்னென்ன சொல்றாங்க பாருங்க. அநேக வாக்கியங்கள்ல, அதாவது பவுல் கொரிந்தியர் பட்டத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அப்போ முதலாவது நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஒவ்வொரு நிருபங்களையும் இப்படியாக இருக்கும். பரதேசிகளுக்கு எழுதியதாவது, தெசலோனிக்கே பட்டருக்கு எழுதுவதாவது அப்படின்னு சொல்லிட்டு பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றையும் பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் மையப்படுத்திய பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருப்பாரு. புரியுதுங்களா? அதே போல கொலோசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில், வார்த்தைகளினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நாம வார்த்தையினாலையும் சரி, எந்த காரியத்தினாலும் சரி, நீங்க எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அடுத்ததாக இதுக்கெல்லாம் இவன் பதில் சொல்லுவானா அப்படின்னு தெரியல. அதே போல கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எப்படி என்ன பண்றாங்க, வேண்டுதல் செய்யறாங்க. இப்படித்தான் வேண்டுதல் செய்யறாங்க. அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்யறேன். அப்போ நான் வேண்டுதல் செய்யறதாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையை வைத்துதான், இயேசுவே அந்த நாமத்தை கொண்டுதான் பிதாவின் இடத்துல நான் வேண்டிக் கொள்றேன். அந்த அதிகாரத்தை யார் பெற்றிருக்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவானவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதே வேளையில ஒரு இடத்துல, அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 7:55-56 இப்படியாக சொல்றார். அதாவது அவன்
பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு, இதோ வானத்தை திறந்திருக்கிறதும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். எப்படியே ஸ்தேவான் சொல்றாரு. அதாவது என்னன்னா, அவன் பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சு வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் கிறிஸ்துவானவர் உட்கார்ந்து இருக்கிறதையும் அவர் பார்க்கிறார். அப்ப ஆவியின்படி பார்க்கிறார். அப்படியானால் தேவனுடைய வலது பாரசத்தில் இவர் உட்கார்றாரு அப்படின்னு நீங்க போய் சொல்லிட்டாங்களா? வேதம் போய் சொல்லுதா? அல்லது இயேசு கிறிஸ்துவானவர் போய் சொல்றாரா? ஒவ்வொரு காரியங்கள்லயும் ஒவ்வொரு நிருபங்கள்லயும் அதை மீன் பண்ணாம இருக்கிறது இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன எல்லா காரியங்களிலும் அதை பிதாவை மையப்படுத்தியே அதை இது பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இருந்து அதை தாண்டி நீங்க பல நிருபங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓரிரு வசனங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எப்படி இங்க ரெண்ட மையப்படுத்துறாரு. இதை யார் சொல்றது? பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து சொல்றாரு. எப்படின்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போ பவுல் போய் சொல்லிட்டாரா? சரி, அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏன் அப்படி சொன்னாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக அப்படின்னு ஏன் சொல்லாம இப்படி சொன்னாரு? அப்போ ஆண்டவர் சொன்னதை அவங்க சரியா பயணிச்சாங்க. நீங்கள் எல்லாம் ஆண்டவர் அனுப்பியவர்கள் அல்ல. நீ சொன்னபடி, இந்த குண்டன் சொன்னபடி நீங்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியினுடைய ஒட்டுமொத்த கூடாரமாக என்ன சொல்றது, இலும்பு நாட்டிகள் அப்படின்னு சொல்லலாம். 3 இலும்பு நாட்டிகளோடு கூட சேர்ந்த குண்டு இலும்பு நாட்டி அப்படின்னு சொல்லலாம். வேறொரு பதிவில். வணக்கம்.